அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. இதுக்கு முன்னாடி கூட 2 வீடியோ போட்டிருக்கேன். காலை செய்தியும் போட்டிருக்கிறேன். அதுக்கு இடையிலையும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோக்கள் பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அதான் நம்ம ரெகுலராகவே ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் யார் கேட்குறா நம்ம கதையெல்லாம்? நம்மளை யார் மதிக்கிறா? இந்த மாதிரி தான் நிலைமை கடைசியில் வரும். பாவம் இந்த குழந்தை. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வேதனையான சம்பவம். ஓட்டுநர்களே, மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு செகண்டில் மூஞ்சியை உடைச்சி விட்டாங்க 2 குவைத்திங்க சேர்ந்து. திட்சாசாக்களுக்கு ஒரே இடம் ஃபர்வானியா வழக்கறிஞரின் அறிவுரை. நீங்கள் பிடிபட்ட அடுத்த வினாடிகள்லேயே உங்களுடைய கஃபீலுக்கு உடனடியாக மெசேஜ் போயிடும். சும்மா இருந்த என்னையை கோர்த்து விட்டுட்டு கடைசியில் ஆளுக்கு ஒரு பக்கம் தப்பி ஓடித்தாங்க. நான் நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். நாமளுடைய மொழி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எகிப்திய தூதர் ஒசாமா ஷால்தாவுத் குவைத் தூதுக்குழு தகுதியான எகிப்திய தொழிலாளர்கள் பற்றிய தரவை மதிப்பாய்வு செய்தது. குவைத் எகிப்திய வர்த்தக பரிமாற்றம் 2023இல் 3 பில்லியனை தாண்டியுள்ளது. மேலும் எகிப்தில் குவைத் முதலீடுகள் சுமார் 20 பில்லியன் ஆகும். குவைத்திற்கு மிக முக்கியமான எகிப்திய ஏற்றுமதிகள் பல வகை அடங்கியுள்ளன. மருந்துகள், ஆடைகள், பழங்கள், சாக்லேட், சீஸ் வகைகள், காய்கறிகள், இது போன்ற பல வகைகள். இதன் அடிப்படையில் மேலும் அதிகமான தொழிலாளர்களை இந்நாட்டுக்கு வரவழைக்க நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வரவங்க சும்மா வந்தால் பரவாயில்லையே, வரும்போதே இந்த போதைப் பொருளோடு தானே வராங்க. ودي حشيش. حد معاه دي حشيش غالبا. حد معاه سكينة أو حاجة هم؟ موتوش. هات لا صور. ده حشيش جواه اهو، والتانية برضه. صحيح أحمد؟ هات خلي البتاع ده عشان نعملها في الحرص. واحدة تانية بس تانية. ماشي. واحدة ثالثة. في تاني؟ مش عارف. نشوف العلبة الثانية. نخلي بقى الحشيش هنا. العلبة الثانية. صورنا معاه. شوف كده. فيها حاجة برضه؟ ஹஸ்பியன் அல்லாஹ் நியாமல் வக்கீல். உண்மையிலேயே ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். தற்போது இன்று காலையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க லெபனானில். இந்த தாக்குதலில் குழந்தை நயாவின் சோகமான கதை. இந்த சிரிப்போடு இருக்கிற குழந்தை இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி தேடுதல் பணி நடக்குது. அவர் சிரிக்கும் படம் இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவி வருகிறது. பல பேர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க, இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க, பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நான் க்ரீன் ஸ்க்ரீனில் தான் போட்டுக்கிறேன். லெபனானுடைய ஒரு சில பகுதிகள் தீக்குழம்பாக மாறி இருக்குது. பாலஸ்தீன் காசாவுக்கு அடுத்ததாக இப்போ லெபனானை குறி வச்சுட்டாங்க இஸ்ரேல். தொடர்ந்து இந்த தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டே போகிறாங்க. இது வரைக்கும் 3000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விபத்துக்களில். லெபனானில் ஒவ்வொரு பகுதி, அதுவும் குறிப்பாக பெய்ரூத் பகுதியை ஒட்டுமொத்தமாகவே அழிக்கிறாங்க, சிட்டியே. இப்போ பலஸ்தீனுக்கு காசா எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி தான் லெபனானுக்கு பெய்ரூத் முக்கியம். முக்கியமான பெரிய பெரிய சிட்டிகளை டார்கெட் பண்ணி அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பல வீடுகள் தீக்கரையாகப்பட்டிருக்குது, தீப்பற்றி எரிந்த வண்ணமே இருக்குது. பலருடைய கட்டிடங்களும் இடிந்து விழுந்ததில் பல பேர் கட்டிடங்களுக்குள்ளேயே சிக்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். துவா செஞ்சுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த தகவலை பற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது இப்போது மிக முக்கியமான ஒரு தகவலாக மாறி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
உள்துறை அமைச்சகத்தின் வதிவிட விவகாரங்களுக்கான பொதுத்துறையின் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் யூசுப் அல் அயோப் கடந்த காலங்களில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. 4650 பேர் கைது செய்யப்பட்டதா விதிமீறல்கள் பண்ணிடுவாங்க குடியிருப்பை. இப்போ என்னன்னா மீறுபவர்களின் ஸ்பான்சர்கள் தடுக்கப்படுவார்கள், மீறுபவர் கைது செய்யப்படுவார். மேலும் மதிப்பாய்வுக்காக ஸ்பான்சருக்கு ஈஸி ஆப் மூலம் அறிவிப்பு அனுப்பப்படும். நீங்கள் தப்பி ஓடினீங்கன்னா போலீஸில் பிடிப்பட்டீங்கன்னா பிடிப்பட்ட அடுத்த செகண்டே உங்களுடைய கஃபீலுக்கு கால் போயிடும், உங்களுடைய ஹத்தாமாவா டிரைவராக பிடிச்சிட்டோம் அப்படின்னு. நீங்கள் போலீஸில் பிடிப்படுற பட்சத்தில் நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்க, தூதரகத்துக்கு போய் அமால மன்சிலியாவுக்கு போய் இந்த மாதிரி நீங்கள் கேஸை இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த தப்பி ஓடி போய் வெளியில் பார்ட் டைம் மோக்கத்தை அப்படின்னு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நான் ஒரு விடயத்தை சொல்லிக்கிட்டே வர்றது கணக்கே எடுக்க மாட்டீங்கள்ல, இதை கொஞ்சம் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வந்தேன். என்னென்னா, இந்த வெளியில் அக்காம அடிச்சுட்டு இருக்கிறாங்க தானே. எனக்கு இந்த தெரிஞ்ச என்னோடய ஸ்ரீலங்கா அக்கா உண்டு, என்னோடய ஃப்ரெண்ட் உண்டு. கிட்டத்தட்ட 9 வருஷமாக ஒரு குவைட்டிட்டு தான் அவங்க அக்காம அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல அக்காம முடிஞ்சும் 600 தினார் எப்படியோ கட்டி அக்காம அடிச்சிட்டாங்க. நேற்று சல்வா போலீஸால் செக் பண்ணின நேரம், வேலையை போயிட்டு வர நேரம் பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி செக் பண்ண நேரம் அக்காமா கேன்சல் ஆகி 2 மாதம். கேஸ் போட்டிக்கிறான் கஃபீல் கத்தாம இன்ஹாஸ்ன்னு சொல்லி. இப்போ போலீஸால் பிடிச்சிட்டு போன நேரம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் போயிட்டு சல்வா போலீஸில் எவ்வளவோ பேசினது சொல்லிட்டாங்க. விட முடியாது. கஃபீல் இன்ஹாஸ்ன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்குறான். ஒன்றும் பண்ண முடியாது. நெடுவாக சாஃபர் தாண்டி கட்டின 600 தினார் சல்லியும் போச்சு, லைஃபும் போச்சு. ஏன்னா 9 வருஷமாக அந்த குவைட்டியை நம்பி தான் வக்காம அடிச்சிக்கிறா. கஷ்டப்பட்டு அடித்து நீ வேலை செஞ்சு கொண்டு இருந்து இப்போ வேலை செஞ்ச இந்த இடத்துல அப்படி இப்போ இங்கே போட்ட மாதிரி சாமான் சட்டி நகை நட்டு எல்லாம் அப்படியே ஒன்றும் செஞ்சு கொள்ளவில்ல. இப்போ போலீஸில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அக்காம அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கேர்ஃபுல்லாக, ஏன்னா அடிக்கடி அக்காம செக் பண்ணி கொள்ள சொல்லுவாங்க. இவங்களுக்கு தெரியாது, பிடிச்சா தான் தெரியும். ஏன்னா அக்காம செக் பண்ணாமல் நாங்கள் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறோம். நான் இந்த அக்கா பாவம் ஸ்ரீலங்கா அக்கா உண்டு, போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர நேரம் சல்வார் போலீஸால் பிடிச்சதோடு அக்காம இல்லை 2 மாதத்துக்கு முதல்ல அவன் கேன்சல் பண்ணிட்டு சொல்லி கேஸ் போட்டிக்கிறான். நீ லைஃப் போச்சு பாவம். பி கேர்ஃபுல்ன்ட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது மெசேஜ்ன்ட்டு போட்டுருங்க. 9 வருஷம் இல்லை, நீங்கள் 90 வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு இதே நிலை தான். இவங்களை நம்பவே தேவையில்ல. ஏன்னா அவங்களுடைய காரியம் முடியும் வரைக்கும் தான். பாருங்கள், 9 வருஷமாக அக்காம அடிச்சிருக்கிறாங்க. கடைசியாக இன்னும் 2 வருஷம் 11 வருஷத்துக்கு 600 தினார் கொடுத்து அக்காமாவுக்கு பணத்தை கொடுத்து அக்காம அடிச்சிருக்கிறாங்க. அடித்து 2-3 நாள்லேயே என்ன பண்ணியிருக்கிறான், இன்ஹாஷ் வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு அந்த கஃபீல் கேஸை போட்டான். 9 வருஷம், நல்லா கேட்டுக்கோங்க. சல்வா பகுதியில் 9 வருஷமாக வேலை செஞ்ச பெண் அடுத்ததாக இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, பயோமெட்ரிக் வைக்க போயிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வெளியில் அக்காம அடித்தவங்க தான் அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பயோமெட்ரிக் வைக்க உள்ளே போனால் பயோமெட்ரிக் வச்சு அடுத்த செகண்டே பிடிச்சிட்டாங்க. என்னென்னு கேட்டால் கஃபீல் கேன்சல் அடிச்சிட்டான். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். வெளியில் அக்காம அடிக்கிறீங்களா, அடிங்க, பிடிப்படுறங்க, காசு அநியாயமாக்குங்க, போஸ் வருங்க மாசலாமா. குவைட் சிவில் ஐடி செக், இதை உங்களுடைய கூகுளில் போயிட்டு குவைட் சிவில் ஐடி செக் இதை மட்டும் டைப் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் கூகுளில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் 2ஆவதாக நான் இதை டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பாசி சர்வீஸ் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கார்டு ஸ்டேட்டஸ் மேலே ஃபஸ்ட்டுக்கே இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கஃபீல் உங்களுக்கு கார்டை கேன்சல் பண்ணிட்டாரா இல்லை கார்டு இருக்கா அப்படின்றது தெரியும். அது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கார்டு ரினுவல் பண்ணுறதுக்குரிய ரிக்வெஸ்ட் அதில் வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் அட்ரஸ் வேலிடிட்டி. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஷூன் விசாவில் இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் வேலிடிட்டி. இதில் பாருங்கள், 1வது கார்டு ஸ்டேட்டஸ், 2வது கார்டு ரெனுவல், 3வது அட்ரஸ் அவைலபிலிட்டி. அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். 4வது கார்டு வேலிடிட்டி கூட நீங்கள் உங்கள் கையில் கார்டு இல்லை, அக்காம இன்னும் கஃபீல் அடித்து தரல, ஆனால் அக்காம நம்பர் உங்களோட கையில் பாடம் இருக்குது, அக்காம நம்பர் தெரியும் ஆனால் அக்காம இன்னும் கையில் இல்லை, எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்றத கூட நீங்கள் அந்த கார்டு வேலிடிட்டின்றதில் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அட்ரஸை மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி MOI to சிவில் நம்பர்
உங்களுடைய எம்ஒஐ ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு அதிலிருந்து உங்களுடைய சிவில் கார்டுடைய நம்பர் என்ன, சிவில் ஐடி நம்பர் என்ன அப்படின்றத செக் பண்ணலாம். உங்களுடைய விசா ரெஃபரன்ஸை வச்சு பாஸ்போர்ட் காப்பி இல்லை, பாஸ்போர்ட் நம்பர் இல்லை, விசா ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் அந்த கடைசியில் இருக்கிறது அதை வச்சு நீங்கள் உங்களுடைய சிவில் ஐடி நம்பரை செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சிவில் ஐடி வேலிடிட்டியாக இருக்குதா, அட்ரஸ் அவைலபிலிட்டி சரியாக இருக்குதா எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் தயவு செய்து இந்த வெளியில் அக்காம அடிக்கிற ஒவ்வொருத்தரும், ஏன்னா நம்ம போடுற வீடியோ மிஞ்சினா ஒரு 4000 பேர் பார்க்குறாங்க, எத்தனை லட்சம் பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் போய் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியுமா? ஏன்னா பார்க்குறவங்களும் பாருங்கள், யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு நல்ல தகவல் கொண்டு வந்தாலும் ஒரு லைக்கே போட மாட்டேங்க. லைக்கை வச்சு நான் கப்பலாக வாங்க போகிறேன். நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கும்போது தான் இந்த வீடியோ நல்ல பிரயோஜனம் அப்படின்றது யூடியூப்காரனுக்கு தெரிஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் அப்போ கொண்டு போவான், ரீச்சே கொண்டு போவான், இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுவான். சரி, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி போயிடுங்க. ஆனால் இப்போ இதை எப்படியாவது தெரிஞ்ச நண்பர்கள் வெளியில் அக்காம அடிக்கிறவங்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி செஞ்சு பார்க்க சொல்லி. சரி, உள்துறை அமைச்சகம் 116 சிறார்கள் ஒரு வாரத்திற்குள் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இது முந்தைய காலத்தில் மிக பெரிய எண்ணிக்கையாகும். வாராந்திர போக்குவரத்து புள்ளி விவரங்கள் 48,873 விதிமீறல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வார இறுதிக்குள் 96 வாகனங்கள் மற்றும் 67 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 85 பேர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதலாக 72 வாகனங்கள் தேடப்பட்ட திருடு போன வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வேறு லெவலில் வெறித்தனமாக இறங்கி செயல்படுறாங்க. இனி வரும் நாட்களில் வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஓட்டுநர்கள் சொல்கிறீங்க என்னென்னா, லைசன்ஸ் எனக்கு எடுத்து கொடுக்கல, பத்தாக்க மதனையே அடித்து கூட அதை இன்னும் கார்டாக எனக்கு வெளியில் எடுத்து கொடுக்கல, லைசன்ஸ் எடுத்து கொடுக்கல, நான் இன்னமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு செகண்டில் ஒரு விபத்து நடந்தாலோ அல்லது டிராஃபிக் போலீஸே நிப்பாட்டி உங்களுடைய லைசன்ஸை கேட்டாலோ, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 3 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். 500 தினாருக்கு மிகாமல் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டி வரும். 3 மாதம் சிறை, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினதுக்கு 3 மாதம் ஜெயிலும் 500 தினார் அபராதம். இதுக்கு மேலேயும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கஃபீல்கிட்ட கேளுங்க, லைசன்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த வேலையை செய்யாதீங்க, தூதரத்துக்கு போங்க. தயவு செய்து கவனம். அடுத்த விடயம் என்னென்னு சொல்லட்டுமா? சொல்கிறத விட கொஞ்சம் கண்ணால் ஓட்டுநர்களே ஒரு செகண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள். في إطار جهوده الرامية إلى تحقيق وزيادة معدلات السلامة والأمان على شبكة الطرق والحد من الحوادث المرورية، تعلن وزارة الداخلية ممثلة في قطاع المرور والعمليات عن البدء في تركيب منظومة كاميرات الرصد الآلي لمخالفات عدم ربط حزام الأمان. واستخدام الهاتف باليد أثناء القيادة ضمن حرص وزارة الداخلية على تطوير أنظمة المرور ومواكبة أحدث التطورات التكنولوجية من خلال توظيف تقنيات الذكاء الاصطناعي والتقنيات الحديثة، بما يلبي ويعزز متطلبات السلامة المرورية بهدف المحافظة على الأرواح والتقليل من الإصابات، متمنين للجميع السلامة. கேமராவை எங்கே தேடுவீங்க? அந்த ரோடு சைடு ஓரத்தில் தானே தேடுவீங்க. வச்சான் பார்த்தீங்களா ஆப்பு அப்படின்ற மாதிரி மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சைனிங் போர்ட்ஸ் இருக்குது தானே, சைனிங் போர்ட். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவுடைய பேர் அப்படின்னு காட்டக்கூடிய போர்டு இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டை காட்டக்கூடிய போர்டு இருக்கும். அந்த மாதிரி போர்டுகள்லையும் கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அந்த போர்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க பாருங்கள். அந்த போர்டு இந்த பார்க்குறீங்கல்ல, அந்த மேலே பச்சை கலரில் குறி காட்டுது, அந்த போர்டுக்குள்ளே நடந்து போய் அதுக்குள்ளேயும் ஸ்கேனர் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே கூட வச்சுருக்குறாங்க. உங்கள் இஷ்டம்ப்பா. நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி வீடியோக்களை கொண்டு வந்து காட்டி தெரியப்படுத்தலாம், சொல்லி தரலாம். கேட்டு அறிஞ்சு நடக்கிறது உங்கள் இஷ்டம். வளன்னு பேசாமல் சீக்கிரமாக விசிட்டு முடிங்க, அப்படி ஷார்ட்டாக முடிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு ஷார்ட்டாக கிளம்பிடுவாங்க. போய் சேரட்டும். அடுத்ததாக ரோடுகளில் போகும்போது எக்காரணத்தை கொண்டும் பின்னால் லைட் அடித்தாலோ ஹார்ன் அடித்தாலோ வழியை விட சொன்னாலும் தயவு செய்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்காதுங்க, விட்டுடுங்க. இல்லைன்னா
மூஞ்சில குத்து தான் வாங்கணும். بينهم صارت بينهم واحد يلف على الثاني واحد يلف على الثاني شوف دعموا بعض هذا دعم هذا نزل صارت ياك الثاني عافية. طبعا الجيب رم الإداري 15 بعدين 6 7 8 6 என்ன அடி ஓங்கி ஓங்கி குத்தினாங்க. காட்ட முடியல, அதை காட்டினா யூடியூப்பில் தூக்கிடுவாங்க வீடியோவை. அடுத்ததா சால்மி ரோட்டில் நடந்த வாகன விபத்து. தயவு செய்து ரொம்ப கவனம், வாகனத்தை முடிஞ்ச வரைக்கும் வேகத்தை குறைச்சிக்கோங்க. சால்மி ரோட்டில், விசேடமாக சால்மி ரோட்டில். الله يكون بالعون. هذا طريق السالمي، حادث تو انقلاب سيارة الساعة 7 صباحا. طريق السالمي نتوجه لمنفذ السالمي، فطريق صار خطر وطريق صار مؤذي ومرعب، والله يستر عليهم إن شاء الله. هذا الحادث الثاني. طبعا اليوم لحد திட்சாசா மெயின்டெனன்ஸ் தையல் வேலை, திட்சாசா மெயின்டெனன்ஸுக்கான அதே மாதிரி லாண்டரிகளுக்கான சிறப்பான இடம், சிறந்த இடம், ஒன் அண்ட் ஒன்லி ஃபர்வானியா அப்படின்றத நம்ம வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். دام قاعد نكمل نصايح عزيزي الشباب اللي قاعد تفصلون دشاديش، تبي تفصل دشداشه لا تروح لمجمع ما ادري وين، خياط بالديره، المخبه هني شنو، هني خط شنو. هذه الحركات مخصصه حق اهل جده فقط، هم اللي عندهم فناتق. اما غير اهل جده لا، تفصالهم طبيعي عادي. تروح الله يسلمك الفروانيه، شو اسم الخياط مو مهم، اي خياط بالفروانيه. ليش؟ لان الفروانيه معقل العوده الرشايده يا ولد، يضبط لك اياها خطين ما ادري شنو، المخبه العود يروح له بجامه نص كم، يقعد 3 ساعات عند الخياط يشرح له شلون يفصل الدشداشه. العوده تعبوا من اجلكم والله والله العظيم، صدق خيايط فقط في الفروانيه. عندك خياط معين ما راح اقول مو اعلانه، اي خياط بالفروانيه مربينهم العوده سنين. من العوده اوكي ما تعرف الرشايده، الله يحفظهم يا اخي، وهني اللي خويا رشيدي. زين الغتر، عندك صديق بالدوام رشيدي، انت رشيدي عفوا رشيدي، اي اذا انت رشيدي يقول لي من وين تجيب الغتره، يدليك يفيدك، بس اخذ منه هالسالفه. الرشيدي ياخذ منه غتر تفصل. وشكرا. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் நேரம், முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. தொழிலாளர்களுடைய கரம் எப்படி ஓங்கும் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்குது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், என்னை போய் எலெக்ஷனில் நெல் இளம் ஆளை நிற்க வச்சா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு என் சித்தப்பனு அப்பன்னு சேர்ந்து மண்டையை கழுவி எலெக்ஷனில் நிற்க வச்சு இப்படி தோக்க வச்சு என்னை அவமானப்படுத்திட்டானுங்களடா. நான் பாட்டில் சும்மா என் பொண்டாட்டியோட ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். நாமல் ராஜபக்ச மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி பப்ளிக்காக பேசின சில விஷயங்கள் வீடியோ பாட்டோட வந்ததால் போட முடியாமல் போயிடுச்சு வாய்ஸு. சரி,
அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்துவிட்டால் அவருடைய ஆட்சி நடக்கும்போது அது கம்யூனிஸ்டோட சேர்ந்த ஆட்சியாக இருக்கும், தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஆதரவான ஆட்சியாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு வீடியோ ஒன்று எனக்கு ட்விட்டரில் கிடச்சிச்சு. இதை பாருங்கள். அரசாங்க அதிகாரிகள் இன்று போய் நாளை வா, லஞ்ச் டைம் நாளைக்கு பார்க்கலாம், லஞ்ச் டைம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தாரு பாருங்க அந்த சலூன் கடைக்காரன். चलो भाई साहब, अब लंच के बाद आओ, लंच टाइम हो गया है, चलो। अरे आधी दाढ़ी बनाया है, अभी लंच टाइम हुआ है। तुम्हारे SBI बैंक में लंच टाइम होता है ना? अरे क्या बैंक है क्या फिर? ये भी हमारा सलून है और हमारा भी पेट है और हमें भी लंच टाइम होता है, हमें भी खाना खाने दो और लंच के बाद आओ, चलो उठो। तुम लोगों को भी पता लगना चाहिए कि आम आदमी को कितना तकलीफ होता है जब तुम्हारे SBI बैंक में लंच टाइम होता है। अब लंच के बाद आओ, जाओ। बैंक में दिख तुझे दिखाता हूँ साले। என்ன பேசிக்கிட்டாங்கன்னு புரியலையா? சொல்கிறேன். இப்போது சலூன் கடைக்காரர் சவரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாதி தாடியையும் மீசையும் வலிச்சிட்டு அப்படியே பாதியை வச்சுட்டு பாதியோட சத்தையை அப்படியே தொடச்சி விட்டுட்டு, சரி பாய் அப்புறமா வா, இப்போது லஞ்ச் டைமு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். என்னப்பா பாதியை அப்படியே விட்டுட்டு போகிற? எனக்கு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. உன் பேங்க்குக்கு வந்தால் நீயும் அப்படித்தானே சொல்லுவேன், லஞ்ச் டைம் ஆகிடுச்சு அப்புறமா வாங்கன்னு. அது பேங்க்குப்பா, இது சலூனுன்றாலும் இது என்னோட தொழில், இதுக்கு எனக்கும் சில பாலிசி இருக்குது. சரி, எனக்கு இப்போ டைம் ஆகிடுச்சு, நீ பாதி தாடியை நாளைக்கு வந்து வலிச்சிக்கோ, இல்லைனா சாயந்தரம் வந்து வலிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு நாளைக்கு அப்புறமா வரலன்னா சாயந்தரமா வாப்பா, லஞ்ச் டைமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்புப்பா. பாதி தாடியை வச்சுக்கிட்டு பேங்க் மேனேஜர் துடிக்கிறார், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். இதை மாதிரி தானடா நாங்கள் வரும்போதெல்லாம் பாதி வேலையை முடிச்சுட்டு பாதி வேலைக்கு நாளைக்கு வா, நாளன்னைக்கு வா, லஞ்சுக்கு அப்புறம் வான்னு எங்களை எல்லாம் சாவடிப்பீங்க, வச்சு இழுத்தடிப்பீங்க. வாடா உன்னை நான் பேங்கில் வச்சு பார்த்துக்கிறேன், நீ வாடா அடுத்த பாதி மீசையை வலிக்கிறதுக்குன்னு சொல்லி 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. காமெடி தான், ஆனாலும் சிந்திக்க வேண்டிய விடயம். ஏன்னா இப்போ இந்த அரசாங்க அதிகாரிகள், ஏன் உதாரணத்துக்கு எங்களோட தூதரகத்தை எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் சில அதிகாரிகளுக்கு முன்னாடி போய் நின்றாங்க. சில அதிகாரிகள், எல்லாரும் இல்லை, ஒரு சில அதிகாரிகள் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்களாம். மக்கள் சொன்ன கதை இது எல்லாமே. ஏதாவது பதில் கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்களாம் ஒழுங்கா. முதலாவது என்ன கேட்குறோம் அப்படின்ற அந்த கேள்வியே செவி மடுக்க மாட்டாங்களாம் ஒரு சில அதிகாரிகளுடைய குணமும் இப்படியுமே இருக்குது. நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் மெசேஜ் போட்டால் உடனே அடுத்த செகண்டு என்ன ஏதுன்னு தேடி பார்த்து பதில் தரக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தவர்களும் கெட்டவர்கள் இல்லை. ஆனால் களைப்பிடுங்க வேண்டிய வேலை நிறையவே இருக்குது எல்லா இடத்துலையுமே. இலங்கை தூதரகம் மட்டும் இல்லை, இலங்கையுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமாக இருக்கலாம், அமைச்சகமாக இருக்கலாம், பல விடயங்களில் நிறைய கலைகளை பிடுங்கி வீச வேண்டியது இருக்குது. பிடுங்கி வீசியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கலைகளை பிடுங்காமல் அப்படியே வச்சுருந்தா கடைசியில் இதெல்லாமே வளர்ந்து நம்மளுக்கு தான் தொல்லையாக வரும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் பிடுங்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.